my dear students, எல்லாம் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன டாபிக் அப்படின்னா, அணைவு வேதியியலில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அணைவு கோளம் அப்படின்னா என்ன, மைய அணு அல்லது அயனினா என்ன, ஈனிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை ஷார்ட்டாக ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல அணைவு கோளம் அப்படிங்கிறது யார்? ஸோ அணைவு கோளம் அப்படின்னா மைய உலோக அணு, அதனுடைய ஈனி, இதனுடைய சேர்த்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் அதனுடைய சார்ஜை மென்ஷன் பண்ணணும். ஒன்று இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா இங்கே 3+ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் சென்ட்ரல் ஆட்டம் CO, லிகாண்ட் யார்? இங்கே இருக்கக்கூடிய NH3 அப்படிங்கிறது தான் லிகாண்ட். ஸோ இந்த லிகாண்ட் அல்லது ஈனி அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டலுக்கு எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணி கோஆர்டினேட் பாண்ட் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்து இதில் அணைவு எண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது மைய உலோக அணு அல்லது அயனியோட இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளுடைய வழங்கி அணுக்களின் எண்ணிக்கை. இந்த வழங்கி அணு சிக்மா பிணைப்பு வழியாக தான் நமக்கு பாண்டாக இருக்கும். சிக்மா பாண்டுக்கு தான் நமக்கு வந்து டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி உண்டு அப்படிங்கிறது தெரியும். அப்போது ஒரு மெட்டல் ஆட்டமுக்கும் லிகாண்டுக்கு நடுவில் பை பாண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம கோஆர்டினேஷன் நம்பரில் கவுண்டில் எடுத்துக்கக்கூடாது, ஒன்லி சிக்மா பாண்ட். அப்போ எவ்வளவு டோனர் ஆட்டம்ஸ் இருக்கோ அவ்வளோதான் அதனுடைய அணைவு எண் அப்படிங்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் CN அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர், நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸை அதனுடைய டென்சிட்டியால், அதாவது வழங்கி அணுக்களின் எண்ணிக்கையால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது CO, லிகாண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ NH3ல் 5 இருக்குது அண்ட் Cl- 1 இருக்குது. அப்போ டோட்டலாக இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இன்ட்டு டென்சிட்டினா இந்த இடத்துல NH3யும் Clமே மோனோடென்டேட் லிகாண்ட் தான், ஒரே ஒரு வழங்கி அணு தான் இருக்க போகுது. அதனால் நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்து FeCN6 4-. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் Cn- அப்படிங்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட் தான். ஸோ 6 லிகாண்ட் இருக்குது, டென்சிட்டி 1. ஸோ 6 × 1 = 6. அப்போ FeCN6 4- அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். NiEN thrice Cl2. இந்த இடத்துல En அப்படிங்கிறது எத்திலீன் டையமின் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த எத்திலீன் டையமினில் 2 நைட்ரஜன் ஆட்டம் மெட்டல் கூட கோஆர்டினேட் பாண்டாக ஃபார்ம் பண்ணும். அப்போது இதனுடைய டென்சிட்டி 2, அதாவது En அப்படிங்கிறது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ நம்பர் ஆஃப் லிகாண்ட் 3, டென்சிட்டி பைடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால டென்சிட்டி 2. ஸோ 3 × 2 = 6. அப்போது இந்த காம்ப்ளெக்ஸில் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன நமக்கு 6. ஓகேவா? இப்போ எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் அதனுடைய டென்சிட்டி டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் கிளியராக பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் பண்ணிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட். யாருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆக்சிஜனேற்ற என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். உலோக அயனியோட இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளை அவற்றால் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளோடு நீக்கிய பிறகு அந்த உலோகத்தில் எஞ்சி இருப்பதாக கருதப்படும் மின்சுமையை தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் OS அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மெட்டலோட பர்டிகுலர் கவுண்டில் இருக்கக்கூடிய லிகாண்ட் பாண்டாக இருக்க எலக்ட்ரான் பேரோட ரிமூவ் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் மெட்டலில் எவ்வளோ சார்ஜ் இருக்குமோ அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நெட் சார்ஜ், அதாவது கோஆர்டினேஷன் ஸ்பியருடைய நெட் சார்ஜ் = ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இன்ட்டு சார்ஜ் ஆன் தி லிகாண்ட். ஸோ சார்ஜ் ஆன் தி லிகாண்ட் நம்ம நெகட்டிவ் லிகாண்டா, பாசிட்டிவ் லிகாண்டா ஆர் நியூட்ரல் லிகாண்டா அப்படிங்கிறது பொறுத்து அந்த இடத்துல நம்ம சார்ஜோட வேல்யூவை ஃபிட்டப் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். FeCN6 4-. இந்த இடத்துல நெட் சார்ஜ் 4- அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த Fe இருக்கு இல்லையா, இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எனக்கு தெரியாது, நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ
Feயோட ஆக்சிஜன் ஸ்டேட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ Fe அப்படின்னு நான் டேரெக்டாக வச்சுக்கிட்டேன். இது நீங்கள் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஃபைனலாக வேணாலும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ Fe ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகான்ஸ், இந்த இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது, எனக்கு 6 லிகான்ஸ் இருக்குது, மல்டிப்ளை Cn அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகான், எவ்வளோ சார்ஜ் இருக்கும், பட் -1. ஸோ 6 × -1 இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் எவ்வளோ, எனக்கு 4 மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -4. இதை சால்வ் பண்ணிங்கனாக்கா எனக்கு Feயோட ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படிங்கிறது கிடச்சிரும். சால்வ் பண்ணலாமா? நீங்களும் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ Fe is equal to -4 + 6. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பர். +2. ஸோ Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், மைய உலோக அணுவான Feயோட ஆக்சிஜனேற்ற நிலை +2. அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நம்ம Fe2+ அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட சேர்த்து சொல்லணும். அடுத்தது அணைவு பன்முகி, கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரன். ஸோ மைய உலோக அயனியோட நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் இருக்கு இல்லையா, இதை 3 டைமென்ஷனில் நீங்கள் வச்சிங்கனாக்கா என்ன ஷேப் கிடைக்கும் அல்லது என்ன ஜியாமெட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான். ஸோ இதை நம்ம நம்பர் ஆஃப் லிகான்ஸ் எவ்வளோ அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம லெவல் இங்கே பார்க்க பொறுத்தவரையில் கோஆர்டினேஷன் நம்பர் 1, 2 or 4, 6 இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ். 5ல் 1 or 2 நமக்கு பார்ப்போம். ஸோ 2வாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய பன்முகி ஷேப் என்ன அப்படின்னாக்கா லீனியர், நேர்கோட்டு அமைப்பு. கோஆர்டினேஷன் நம்பர் 4ஆக இருந்துச்சுன்னா இது 2 ஜியாமெட்ரியில் இருக்கலாம். ஒன்று டெட்ராஹைட்ரல் டிடி அல்லது நான்முகி அல்லது ஸ்கொயர் பிளேனார் சதுர தளம், இந்த 2 ஷேப்பில் எனக்கு இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னாக்கா அது ஆக்டாஹைட்ரல் எண்முகி வடிவத்தில் எனக்கு இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு கோஆர்டினேஷன் நம்பரை பொறுத்து ஒரு அணைவு பன்முகியோட ஜியாமெட்ரி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது. ஸோ சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். AgCN ட்வைஸ். ஸோ இந்த இடத்துல கோஆர்டினேஷன் நம்பர் 2. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2னா என்ன ஷேப்பில் இருக்கும், எனக்கு லீனியர். நெக்ஸ்ட் K4FeCN6. இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம், நம்பர் ஆஃப் லிகான் இன்ட்டு அதனுடைய டென்சிட்டி. ஸோ இது மோனோடென்டேட் லிகான், கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ இதனுடைய ஷேப் ஆக்டாஹைட்ரல், இது லீனியர். நெக்ஸ்ட் NiCO4. ஸோ 4 இருந்துச்சு அப்படின்னாக்கா எய்தர் டெட்ராஹைட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளேனாரில் இருக்கலாம். இந்த ஷேப் பற்றி நம்ம விபி தியரி பார்க்கும்போது கிளியராக பார்ப்போம். இந்த NiCO4 அப்படிங்கிறது டெட்ராஹைட்ரல் ஸ்கொயர் பிளேனார் காம்பவுண்ட். அந்த ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா, அது நல்லா புரிஞ்சிருக்கீங்களான்னு செக் பண்ணலாமா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸான ஆக்சிஜன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுங்கள். நிக்கலுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லுங்கள். ரைட், குயிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, வெரி குட். நிக்கலுக்கு +2 இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும், ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு இந்த அணைவு சேர்மங்களுடைய கோஆர்டினேஷன் ஸ்பேர் பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சார்ஜை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அணைவின் மீதான மின்சுமை அடிப்படையான வகைப்பாடு, நெட் சார்ஜ் ஆன் த காம்ப்ளெக்ஸ். நெட் சார்ஜ் எதர் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி எதர் ப்ளஸ் மைனஸ் ஆர் நியூட்ரலாக இருக்க முடியும். ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பேருடைய சார்ஜ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், நேர்மின் அணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எல்லாமே இங்கே எக்ஸாம்பிள். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பேருடைய சார்ஜ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் ஆர் எதிர்மின் அணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார்ஜ் எதுவுமே இல்லை, கோஆர்டினேஷன் ஸ்பேரில் சார்ஜ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா இந்த இடத்துல 0 அப்படின்னு மீனிங். அப்போது இதெல்லாமே நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் லிகான். சென்ட்ரல் மெட்டலோட இருக்கக்கூடிய லிகாண்டோட டைப்பை பொறுத்து இதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், ஓரின ஈனி அணைவு. அதாவது சென்ட்ரல் மெட்டலோட ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகான் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஏஜி கூட NH3 மட்டும்தான் இருக்குது. அது நம்பர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பட் டைப் ஆஃப் லிகான் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே CN மட்டும்தான் இருக்குது. இங்கே நிக்கல் கூட
CO கார்போனைல் லிகாண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம இதை ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், பல் இன ஈனி அணைவு. ஹெட்டிரோ அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இங்கே கோபால்ட் கூட NH3Cl. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட், 2 விதமான லிகாண்ட் அப்படிங்கிறது இங்கே அட்டாச் ஆகிருக்கு. அதனால் நம்ம இதை ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் NH3Cl. ஸோ இந்த இடத்துல அது நியூட்ரல் லிகாண்டாக இருக்கலாம், சார்ஜாக இருக்கலாம், ஆர் மிக்ஸ்டாக வேணாலும் இருக்கலாம். ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல எனக்கு இருக்கணும். ஹோமோ அப்படின்னாக்கா சேம், ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் மட்டும் இருந்துச்சுனாக்கா ஓரின ஈனி அணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவரையில் இந்த டேர்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ PT NO2 H2O NH3 twice Br, இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மைய உலோக அணு அல்லது அயனி. நம்ம சொன்னோம் எப்போதுமே கோஆர்டினேஷன் ஸ்பியரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மைய உலோக அணு. அப்போ இந்த இடத்துல PT அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். அப்போது PT பிளாட்டினம். அடுத்ததாக ஈனிகள் மற்றும் அவற்றின் வகைகள், என்ன லிகாண்ட் இருக்குது அண்ட் அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. லிகாண்டோட டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு லிகாண்ட் யார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். NO2 மைனஸ், அடுத்தது H2O, அடுத்தது NH3. ஸோ 3 விதமான லிகாண்ட் இருக்குது. ஈனிகள் என்னென்னு சொல்லியாச்சு. டைப்ஸ், இது NO2 மைனஸ் இருக்குது. NO2 மைனஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் லிகாண்ட். H2O NH3 ரெண்டுமே எனக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது. அப்போது இவங்க 2 பேருமே எனக்கு நடுநிலை அல்லது நியூட்ரல் லிகாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அதனுடைய சார்ஜை பேஸ் பண்ணி. வேறு மெத்தடில் சொல்லுவோமா? இதில் எல்லாமே டோனர் ஆட்டம்ஸ் யாருன்னு சொல்கிறீங்களா? ரைட். NO2 மைனஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேஸில் பார்த்தோம், ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இது நைட்ரஜன் வழியாகவும் பாண்டா ஃபார்ம் பண்ணலாம், ஆக்சிஜன் வழியாகவும் பாண்டா ஃபார்ம் பண்ணலாம். H2Oவில் டோனர் ஆட்டம் ஆக்சிஜன் மட்டும்தான். NH3ல் டோனர் ஆட்டம் நைட்ரஜன் மட்டும்தான். ஸோ லிகாண்ட் யார் யார் அப்படிங்கிறது பார்த்தாச்சு, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக தேர்டா மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற நிலை. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் PT இருக்கு இல்லையா, அதனுடைய ஆக்சிடைன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையில் Br அப்படிங்கிறது மைனஸ், அப்போது நெட் சார்ஜ் நமக்கு +1 இருக்கும். Br நெகட்டிவ் -1 அப்படின்னா நெட் சார்ஜ் வந்து +1. ஸோ பிளாட்டினம் ப்ளஸ் NO2 ஒரே ஒரு லிகாண்ட் இருக்குது, சார்ஜ் வந்து -1, ப்ளஸ் H2O ஒன்று தான் இருக்குது, அதனுடைய சார்ஜ் 0, ப்ளஸ் NH3 2 லிகாண்ட் இருக்குது, ஸோ 2, அதனுடைய சார்ஜும் 0 இஸ் ஈக்குவல் நெட் சார்ஜ் +1. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே 0, -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 இருக்கும். அப்போ பிளாட்டினத்துக்கு அதனுடைய சார்ஜ் +2. இப்போ பிளாட்டினத்துடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கேட்டாக்கா பிளாட்டினம் 2+ அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைனா இதிலே டேரெக்டாக நீங்கள் பிளாட்டினம் -1, இவங்க எல்லாமே +0, புரோமினுக்கு -1 ஈக்குவல் 0 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நெட் சார்ஜ் கண்டுபிடிச்சி ஆப்போசிட்டில் போட்டாலும் சரி ஈக்குவலுக்கு அப்புறம், இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, இங்கேயும் நமக்கு ஆன்சர் வந்து +2 தான் கிடைக்கும். ஸோ மைய உலோக அணுவோட ஆக்சிடைன் ஸ்டேட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அணைவு எண். அணைவு எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு டென்சிட்டி தெரியணும். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே எனக்கு மோனோடென்டேட், ஒரு முனை ஏணி தான். அப்போ எத்தனை லிகாண்ட் இருக்கோ அதுதான் அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ NO2 1 ப்ளஸ் H2Oவில் 1 இருக்குது, ப்ளஸ் NH3 2 லிகாண்ட் இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4. லாஸ்ட்டாக அணைவு உட்பொருள் கோஆர்டினேஷன் என்டிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கோஆர்டினேஷன் என்டிட்டி அல்லது கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது PT NO2 H2O NH3 twice ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அதனுடைய சார்ஜை மென்ஷன் பண்ணணும் +1.
ஓகேவா? இப்போ இது என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாமா? நீங்கள் கேட்கல, பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரைட், மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இன்னொரு கிளாஸிஃபிகேஷனும் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் லிகாண்டை வச்சு. இது ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸா ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸா? ரைட், இங்கே 3 விதமான லிகாண்ட் இருக்குது. இப்போது இட்ஸ் ஏ ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ், பல் இன ஈனி அணைவு. ஸோ இதுவரையில் இதில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. பாருங்கள், நிறைய கொஷின் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின், NiC2O4 thrice 4- என்ற அணைவு சேர்மத்தில் நிக்கலின் அணைவு எண் கண்டுபிடிக்கலாமா நீங்கள்? அப்போ அணைவு எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா டென்சிட்டி தெரியணும். இந்த இடத்துல C2O4 2- அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட். ஸோ ஒரு C2O4 2- இருந்துச்சுன்னா இதில் 2 கோவலன் கோஆர்டினேட் பாண்டை எனக்கு சென்ட்ரல் மெட்டலோட ஃபார்ம் பண்ணும். அப்போ மொத்தம் 3 இருக்குது, 3 × 2 அப்படின்னாக்கா 6. உங்களுக்கு இதே ஆன்சர் தானே வருது. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது 6. கீழே கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் பாருங்கள், செகண்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட் சாய்ஸில் 3 இருக்குது, 3 லிகாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் a ராங் ஆன்சர். லிகாண்டோட டென்சிட்டி கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஷின், K3CrC2O4 3 என்ற அணைவு சேர்மத்தில் குரோமியத்தின் அணைவு எண் மற்றும் ஆக்சிஜனேற்ற எண்கள் முறையே. இப்போ ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அணைவு எண் இப்போ தான் பார்த்தோம், இட் இஸ் ஏ பைடென்டேட் லிகாண்ட். இப்போ 3 லிகாண்ட் இருக்குது, ஒரு லிகாண்ட் 2 பாண்டை சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னாக்கா டோட்டலாக 6. ஸோ இதனுடைய அணைவு எண் 6. கீழே சாய்ஸில் பாருங்கள், தேர்ட் சாய்ஸ் மட்டும்தான் எனக்கு 6 இருக்குது. நீங்கள் இது கண்டுபிடிச்சாலே சாய்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். K3 பொட்டாசியத்தை பொறுத்தவரையில் +1. அப்போ இது டோட்டலாக +3னா சார்ஜில் எனக்கு -3 இருக்கும். இப்போ எனக்கு சார்ஜ் CrC2O4 thrice -3. இப்போ நான் CRக்கு தான் ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். Cr ப்ளஸ் 3 லிகாண்ட் இருக்குது இன்ட்டு ஒரு லிகாண்டோட சார்ஜ் -2 ஈக்குவல் நெட் சார்ஜ் -3. சால்வ் பண்ணால் Cr -6 இஸ் ஈக்குவல் டு -3. -6 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போது -3 + 6 ஈக்குவல் +3. அப்போது இதனுடைய குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் +3. ஸோ +3 அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே +3 இருக்குது, பட் கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது. செகண்ட் அண்ட் ஃபோர்த் நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு சாய்ஸும் மேட்ச் ஆகலை. இப்போ செகண்ட் அண்ட் ஃபோரும் எனக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், MEn twice C2O4 Cl என்ற அணைவு சேர்மத்தில் உள்ள உலோகம் M-இன் அணைவு எண் ஆக்சிஜனேற்ற எண்ணின் கூடுதல். இப்போ ரெண்டு தனித்தனியாக ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர் மட்டும் கேட்டாங்க, அடுத்தது ஆக்சிஜன் ஸ்டேட்டும் கோஆர்டினேஷன் நம்பரும் கேட்டிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுத்தோட டோட்டல். ஃபஸ்ட்டு அணைவு எண் கண்டுபிடிக்கலாமா? ஸோ EN அப்படிங்கிறது இட்ஸ் ஏ பைடென்டேட் லிகாண்ட். அப்போது ஒரு EN இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 கோஆர்டினேட் பாண்டை மெட்டல் கூட ஃபார்ம் பண்ணோம். அப்போது 2 EN இருக்குது இன்ட்டு டென்சிட்டி 2 4. நெக்ஸ்ட்டு C2O4 ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ C2O4 அப்படிங்கிறது எனக்கு பைடென்டேட் லிகாண்ட் தான். ஒரே ஒரு லிகாண்ட் இருக்குது, 1 × 2 = 2. அப்போ டோட்டலாக கோஆர்டினேஷன் நம்பர் 4 + 2 அப்படின்னாக்கா 6. அப்போது இந்த EN 4 பாண்டையும் C2O4 2 பாண்டையும் ஃபார்ம் பண்ணுது. கோஆர்டினேஷன் நம்பர் எனக்கு 6. கோஆர்டினேஷன் நம்பர் CN = 6 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆக்சிடைஸ் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அதையும் சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும். ஆக்சிடைஸ் ஸ்டேட்டை பொறுத்தவரையில் EN அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் லிகாண்ட்? சார்ஜ் இருக்குமா? இருக்காது, நியூட்ரல் லிகாண்ட். C2O4 2- இருக்கும். அப்போ ஒரு C2O4 இருந்துச்சுனாக்கா 2 நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கும். ஸோ M
ப்ளஸ் 2En நியூட்ரல் லிகான், அதனால் 0 போட்டாச்சு, ப்ளஸ் ஒரே ஒரு C2O4 இருக்குது, ஒரு C2O4னா -2 ஈக்குவல் நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையாங்க. குளோரைடு -1 அப்படின்னாக்கா நெட் சார்ஜ் +1. ஸோ இங்கே ஆப்போசிட்டில் +1 நெட் சார்ஜ் போட்டுறீங்க. சால்வ் பண்ணலாமா இதை? m +0 -2 ஈக்குவல் +1. -2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னாக்கா +2 மாறும். அப்போது m அப்படிங்கிற சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இப்போ இது ரெண்டுத்தோட கூடுதல் கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 6, ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3, டோட்டல் 9. எந்த சாய்ஸ்ன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேயே ஆன்சர் இருக்குது. இங்கே நீங்கள் கோஆர்டினேஷன் நம்பர் 6 மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு இந்த ஆன்சரை டிக் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ராங் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். Cu2+ உப்பு கரைசலுடன் அடர் NH4OH கரைசலை சேர்க்கும்போது உருவாகும் நீல நிற அணைவு அயனி. ஸோ Cu2+னால் நம்ம காப்பர் சல்ஃபேட் சால்ட் அப்படிங்கிறது ஃபெமிலியர், மயில் சுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராக்டிக்கலோட நம்ம செஞ்சு பார்ப்போம் அதை. இப்போ காப்பர் சல்ஃபேட் எடுத்துகிட்டு அதில் அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் ஃபார்ம் ஆகும், நீல நிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட் கலர் ஞாபகம் இருக்கா? ரைட். காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். இந்த காப்பர் சல்ஃபேட்டையும் Cu2+ஐயும் அமோனியம் ஹைட்ராக்சைடையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது கொஞ்சமாக காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு அதில் ட்ராப் பை ட்ராப்பாக அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது பேல் ப்ளூ கலர் சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். லேசாக ப்ரெசிபிடேட் மாதிரி அதனுடைய சொல்யூஷன் கிடைக்கும். இன்னும் ஃபர்தராக எக்ஸஸாக அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது எனக்கு டார்க் ப்ளூ கலர் காம்ப்ளெக்ஸ் நல்ல ப்ரெசிபிட்டாக கீழே தங்கும். இதை எடுத்து நீங்கள் கிறிஸ்டலைசேஷன் பண்ணிங்கனாக்கா ப்ளூ கலர் கிறிஸ்டல் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா அட்ராக்டிவ் கலராக இருக்கும், டார்க் ப்ளூ கலராக கிடைக்கும். இதுக்கான ரீசன் இந்த இடத்துல CuNH3 4 2+ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான். அப்போது காப்பர் உப்பை எடுத்துகிட்டு Cu2+ உப்பை எடுத்துக்கிட்டு அடர் NH4OH கரைசலை சேர்த்திங்கன்னா ஃபைனலாக எக்ஸஸாக சேர்த்திங்கன்னா கடைசியாக எனக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்னது? CuNH3 4 2+. சாய்ஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதில். ஸோ இந்த இடத்துல NH3 இல்லை 4 கொடுத்துருக்காங்க, அப்போது இது ராங் ஆன்சர். செகண்டில் CuNH3 4 2+ கொடுத்துருக்காங்க, அப்போது இதுதான் ஆன்சர். தேர்டில் பாருங்கள் NH3 கொடுத்துருக்காங்க, 2+ம் ஓகே, ஆனால் அப்போது 3 ராங் ஆன்சர். இங்கே பொறுத்தவரையில் NH3யும் கொடுக்கல, அப்போது இது ராங் ஆன்சர். இந்த இடத்துல 3ன்னு இருக்கணும் நமக்கு. ஸோ சின்ன சின்ன இதுதான் நம்பர் மட்டும்தான் எனக்கு வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக இருக்கக்கூடிய லிகானோட ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணணும், எவ்வளோ கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும், மேலே சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கனாக்கா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஷின். KCN கரைசலுடன் CuSO4 வினை புரிந்து நீரில் கரையாத CuCN ஐ தருகிறது. ஆனால் அதிக அளவு KCNல் கரைந்து கீழ்கண்ட எந்த அணைவு சேர்மத்தினை தருகிறது? ஸோ இந்த ரெண்டு கொஷினும் காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்பரேஷன் டாப்பிக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிஜன் ஹீட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு CuSO4 எடுத்துக்கிறோம். இது கூட KCN சேர்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ் CuCN twice ப்ளஸ் K2SO4 அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஸோ K2 இருக்குது, அப்போ இந்த இடத்துல 2 KCN எடுத்துக்கிறோம். இந்த CuCN twice தான் டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு Cu2CN twice-ஐயும் CN twice சயனோஜன் அப்படிங்கிற காம்பவுண்ட்டையும் எனக்கு கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 2 2ன்னு இருக்குது. இவங்க கொடுத்துருக்கக்கூடியது இந்த இடத்துல இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எனக்கு இன்சாலிபிள் CuCN கொடுத்துருச்சு. இந்த CuCN தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? அதிக அளவு KCNல நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது எக்ஸஸாக KCN ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல K3CuCN4 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல அதிக அளவு அப்படின்னாக்கா 6. இங்கே பாருங்கள், இதில் காப்பருடைய ஆக்சிஜனேட் இங்கே +2, இங்கே +1. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு +1 இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதுலேயும் காம்ப்ளெக்ஸ்லேயும் நீங்கள் ஆக்சிஜனேட் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா Cu -4 = -3 அப்படின்னாக்கா
+ 1 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே சாய்ஸில் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸில் K2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. செகண்ட் சாய்ஸில் K3 Cu Cn4. அப்போது இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இதில் Cu Cn twice அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட். நீங்கள் ஃபுல் ஈக்குவேஷனில் கொஷினை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போது ஸ்டார்டிங்கில் இது கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ், அப்போது காம்பவுண்ட், இது ஆன்சர் கிடையாது. Cu Cn4 இது நமக்கு ஈக்குவேஷனில் எங்கேயுமே ஃபார்ம் ஆகலை, ஸோ அதுவும் நமக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஷின், AgCN twice மைனஸ் என்ற அணைவு சேர்மத்தில் உள்ள பை பிணைப்பின் எண்ணிக்கை எவ்வளோ பை பாண்ட் இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ AgCN பொறுத்தவரையில் இது லீனியர் காம்பவுண்டு தான். AgCN இந்த இடத்துல AgCN அப்படிங்கிறது தான் இருக்க போகுது எனக்கு. அப்போது மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் நடுவில் பை பாண்ட் எங்கேயும் கிடையாது. பட் எங்கே எனக்கு இருக்கும், சிஎனோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது C ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு போடுவோம். அப்போது ஒரு CN லிகாண்ட் இருந்துச்சுனாக்கா எவ்வளோ பை பாண்ட் இருக்குது எனக்கு, 2. இப்போ டோட்டலாக இந்த இடத்துல 2 CN மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ டோட்டலாக 2 × 2 அப்படின்னா 4 பை பாண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆன்சர் இந்த இடத்துல தேர்ட் சாய்ஸ். ஸோ மெட்டலுக்கும் லிகாண்டு நோடில் பை பாண்ட் கிடையாது, லிகாண்டோட ஸ்ட்ரக்சரில் எனக்கு என்ன இருக்குது, பை பாண்ட் இருக்குது. அதுதான் நமக்கு இங்கே கொஷினில் கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் கொஷின், பின் வருவனவற்றுள் எது அதிகப்படியான CN மைனஸ் உடன் அணைவு எண் 2 கொண்ட அணைவு சேர்மத்தை தருகிறது. ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் பாருங்கள். CuCN4 காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், நிக்கல் NiCN4 காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், FeCN6 காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்தோம். எல்லாமே CN மைனஸ் அயனு கூட காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆனால் அங்கே கொடுத்துருக்கக்கூடியது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது அணைவு எண் 2 கொண்ட, கோஆர்டினேஷன் நம்பர் 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போது காப்பரை பொறுத்தவரையில் CuCN4 அப்படின்னு பார்த்தோம், Ag தான் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, AgCN twice மைனஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்போது கோஆர்டினேஷன் நம்பர் 2 அப்படின்னாக்கா 2 லிகாண்ட் இருக்கணும். இது மோனோடென்டேட் லிகாண்ட் தான். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2 இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நிக்கலை பொறுத்தவரையில் NiCN4 2 மைனஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் அங்கே 4. FeCN6 4 மைனஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ எல்லாமே CN கூட ரியாக்ட் ஆனாலும் கொடுத்துருக்கக்கூடிய க்ளூவில் கொஷினில் கோஆர்டினேஷன் நம்பர் 2 அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன, ஒரு காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ.